என்ன சீல் வச்ச ரூமை திறந்து பாக்ஸ் எல்லாம் வேன்ல ஏத்துறாங்க? நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. மாயா, ஏதோ தப்பா நடக்குது மாயா. அம்மாடி, இப்போ என்னம்மா பண்றது? அங்க இருக்கிறது கலெக்டர் தானே, அவரே எதுவும் பேசாம இருக்காரு. சார், சார் என்ன பண்றீங்க? சீல் வச்ச ரூமை யார் திறந்தா? பேலட் பாக்ஸ் எல்லாம் எங்க போகுது? சார், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீங்க அமைதியா இருந்தா எப்படி? பேலட் பாக்ஸ் எல்லாம் வேன்ல எங்க போகுது? சார் சொல்லுங்க. சார் என்ன சார் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார் வாயை திறந்து சொல்லுங்க சார். ஒரு லேடி ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற என் குழந்தைய வச்சு மிரட்டினாங்க. என் குழந்தைய கொன்றுவேன்னு சொன்னாங்க. அவங்க ஃபோன் பண்ணி போலீஸ் கீலிஸ் போகணும்னு நினைச்ச அப்புறம் உன் பொண்ணுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது கலெக்டர் சார். எனக்கு வேற வழி தெரியல மேடம். சீனு, இது எப்படியாவது அந்த வேன்குள்ள போடுறேன். போடா, சீக்கிரம் போ. சீக்கிரம் போடா. அண்ணே, பேலட் பாக்ஸஸ் வந்துருச்சு. அத மொத்தத்தையும் எரிச்சிட்டா ஜானகி ஜெயிச்சிட்டா எப்படி அனௌன்ஸ் பண்ண முடியும்? கவுண்டிங் நடக்கலனா நான் தோத்து போயிட்டேன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆமாம்மா, நான் இப்பவே போய் பெட்ரோல் ஊத்தி பேலட் பாக்ஸை வேனோட சேர்த்து எரிக்க சொல்லிடுறேன். இருண்ணே, நானும் வரேன். சரி வா. வா. பெட்ரோலை ஊத்தி பேலட் பாக்ஸ் வேனோட சேர்த்து எரிச்சிருங்க. ஓகே மேடம். அண்ணே, இதோ கார் சத்தம் கேக்குது. வேனை கொளுத்திட்டு சீக்கிரமா வந்துரு. டேய், நம்ம இங்க இருந்து போயிடலாம். சீக்கிரம் ஊத்தி கொளுத்துங்கடா, சீக்கிரம். சரிங்க சார். ஏய், போலீஸ் வந்துச்சுடா. ஆமா, வாங்கடா சீக்கிரம் ஓடிடலாம். வாடா வாடா வாடா. கான்ஸ்டபிள்ஸ், அவங்க போய் புடிங்க. போங்க 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 சார். எல்லாம் ஓகேவா சார்? கரெக்டா இருக்கா? இதான் நல்ல வேலை, எதுவும் ஆகல. கிடைச்சிருச்சு. அண்ணே, மாயா எப்படி நீங்க வந்தா? எல்லாத்தையும் ரொம்ப ரகசியமா தானே வச்சிருந்தோம். அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல. கடைசியா ஏதாவது ஒரு சொதப்பல் நடந்துருது. இங்க இருந்தா மாயா நம்மளையும் சிக்க வச்சிருவா. வான போயிடலாம். வாமா போலாம். யோ, என்னையாச்சு சார்? அவங்களாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். ஆளுங்களை சீக்கிரத்துல பிடிக்க பாருங்க. எப்படியோ பேலட் பாக்ஸுகளை காப்பாத்தியாச்சு.
இன்ஸ்பெக்டர், இந்த வேனை பாதுகாப்பா பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகணும். ம். நீங்க மட்டும் வரலன்னா பேலட் பாக்ஸை காப்பாத்திருக்க முடியாதுமா. என் பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்து இது மொத்தத்தையும் காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இந்த கடத்தல் சம்பவம் நடந்திருந்தா என்கொயரிக்கு ஆளாகி என் வேலையே போயிருக்கும். ரொம்ப நன்றிமா. சார், நீங்க எதுக்காக நன்றி சொல்லணும்? பேலட் பாக்ஸை காப்பாத்தினதுல எங்களோட சுயநலமும் இருக்கு. ஏன்னா என் பெரியம்மா தான் வின்னிங் கேண்டிடேட். அந்த வெற்றியை பார்க்கணும்னு தான் பாதுகாப்புக்கு நாங்களும் வந்தோம். வந்த இடத்துல பயந்த மாதிரியே கடத்தல் சம்பவம் நடந்துருச்சு. எப்படியோ எல்லாருமா சேர்ந்து பேலட் பாக்ஸை காப்பாத்திட்டோம். ரொம்ப நன்றி சார். நைட்டு என்ன ஆட்டம் ஆடின? எல்லாமே உன்னோட வேலை தான் எங்களுக்கு தெரியும். நாங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் நீ மொத்தத்தையும் எரிச்சிருப்பல. நீ எங்க பெரியம்மா ஜெயிக்க கூடாதுங்கிறதுல குறியா இருக்கிற மாதிரி நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவன்னு நாங்களும் கண்கொத்தி பாம்பா உன்னை கவனிச்சுட்டு தான் இருந்தோம். நல்ல வேளை சரியான நேரத்துல வந்து உன்னுடைய பிளானை முறியடிச்சிட்டோம். இல்லைன்னா மொத்தத்தையும் நீ எரிச்சு எலெக்ஷனையே கேன்சல் பண்ணிருப்ப. ஆனா அது நடக்கல. நீ டெபாசிட் இழக்க போறத பார்க்க வந்திருக்க. ஏய், ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சும் அதை ஃபேஸ் பண்ண தயாரா தான் வந்திருக்கேன். உன் வேலையை பார்த்துட்டு போடி. நான் என்னோட வேலையை பார்த்ததுனால தான் இப்போ இங்க வந்து நிக்கிறேன். முதல் சுற்று நிலவரப்படி திருமதி ஜானகி 120 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். புவனேஸ்வரி 20 வாக்குகள் பெற்று பின்தங்கி இருக்கிறார். அம்மா சூப்பர், லீடிங்ல போயிட்டு இருக்கீங்க. அத்தை கலக்கிட்டீங்க அத்தை. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. அத்தை, நீங்க இப்படி முன்னணியில போனீங்கன்னா அந்த புவனேஸ்வரி மண்ணை கவிடுவா அத்தை. அவ பண்ண வேலை அந்த மாதிரி. ஐயா, நாம தாயா லீடிங்ல இருக்கோம். எப்படியும் அம்மா தாயா ஜெயிப்பாங்க. ஆமாங்க ஐயா, இனி வெற்றி நமக்கு தான் ஐயா. 10,500 வாக்குகள் வித்தியாசத்தில் திருமதி ஜானகி வெற்றி பெற்றுள்ளார். இந்த வெற்றியை யாருக்காவது அர்ப்பணிக்கணும்னா யாருக்கு அர்ப்பணிப்பீங்க? எனக்கு வெற்றியை தேடி தந்த என் குடும்பத்துக்கும் என்னை ஜெயிக்க வச்ச இந்த ஊர் ஜனங்களுக்கும் தான் நான் இந்த வெற்றியை அர்ப்பணிக்கிறேன். உங்களோட அடுத்த கட்ட திட்டமா இந்த ஊருக்கு என்னென்ன நலத்திட்டம் வச்சிருக்கீங்க? என் மனசுல நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா செய்யணும்.